குரோம்பேட்டையில் 31 கோடி ரூபாய் செலவில் ஜிஎஸ்டி சாலை, ராதாநகர் சாலை, ரயில்வே சுரங்கப்பாதையை திறந்து வைத்தார் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். குரோம்பேட்டை ராதாநகர் ஜிஎஸ்டி சாலை ரயில்வே சுரங்கப்பாலம் பொதுமக்கள் கோரிக்கைக்கு ஏற்ப கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் சுரங்கப்பாலத்தை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்து கல்வெட்டை திறந்து வைத்து சுரங்கப்பாலம் வழியாக பயணம் செய்தார். 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அதிமுக ஆட்சியில் முடங்கியது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி முழு முயற்சியில் மீண்டும் பணியானது தொடங்கியது. ரயில்வே சுரங்கப்பாலம் தொடங்கப்பட்ட நேரத்திலிருந்து வைஷ்ணவ கல்லூரி சாலை போக்குவரத்து நெரிசலின்றி காணப்பட்டது. மேலும் ராதாநகர் பகுதி, ஜமீன் ராயப்பேட்டை, அஸ்தினாபுரம், நெமிலிச்சேரி, புருஷோத்தம நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தினமும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சென்று வருவதற்கு மிகவும் இலகுவாக உள்ளது எனவும் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர். மேலும் ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாலத்தில் இலகுவாக வாகனங்கள் மட்டுமே செல்ல இயலும். இருப்பினும் வாகன ஓட்டிகள் 2 கிலோமீட்டர் சுற்றிச் செல்வதை தவிர்த்து ரயில்வே சுரங்கப்பாலம் வழியாக எளிதாக சென்றடையலாம் என பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் திறக்கப்பட்ட ராதாநகர் சுரங்கப்பாலத்திற்கு 1 வருடத்திற்கு முன்பாகவே நடைபெற்ற தாம்பரம் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சியின் 2வது மண்டலம் 26வது வார்டு மதிமுக மாமன்ற உறுப்பினர் புஜ்ரா பானு நாசர் சார்பில் குரோம்பேட்டை பகுதியில் வாழ்ந்து மறைந்த கண்ணியமிக்க காயிதே மில்லத் பெயரை சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தனர். அதனை அப்பொழுது நடைபெற்ற மாநகராட்சியின் மேயர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் அனைவரும் ஒன்றிணைந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனவே இன்று தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் மாமன்ற உறுப்பினர் புஜ்ரா பானு நாசர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் காயிதே மில்லத் பெயரை சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை மனுவும் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து குரோம்பேட்டை காயிதே மில்லத் நினைவு ஜும்மா மசூதி நிர்வாகிகள் சார்பில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் திறக்கப்பட்ட சுரங்க பாலத்திற்கு காயிதே மில்லத் பெயரை சூட்ட வேண்டும் என்று அவர்களும் மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரயில்வே சுரங்கப்பால திறப்பு விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன், மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி, ஆர் ராஜா, மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், ஆணையாளர் பாலச்சந்தர், மண்டல குழு தலைவர்கள் ஜோசப் அண்ணாதுரை, 26வது வார்டு மதிமுக மாமன்ற உறுப்பினர் புஜ்ரா பானு நாசர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், பகுதி பொதுமக்கள், வியாபாரிகள் உட்பட ஏராளமான கட்சி தோழர்கள் என கலந்து கொண்டனர்.